பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது அச்சமின்றி கடவுளின் பராமரிப்பில் வாழ்தல். முதலாவதாக, நாம் உலகத்தின் அச்சுறுத்தலுக்கோ மற்றவர்களின் பயத்திற்கோ ஆளாகாமல் இயேசு கிறிஸ்துவை போல நாம் எருசலேம் நோக்கி செல்ல வேண்டும். கடவுளின் திட்டம் எது என்பதை அறிந்து அதை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு அஞ்சி நம்முடைய லட்சியத்தை நாம் விடக்கூடாது. இரண்டாவதாக, கடவுளின் அன்பை ஏற்று வாழவும். கடவுள் மிகவும் இரக்கம் உள்ளவர், நம் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார். நாம் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் வாழ்க்கையின் தேவைகளையும் புனிதத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளின் அன்பில் வாழ வேண்டும். மூன்றாவதாக, நாம் கடவுளின் அழைப்புக்கேற்ப அவருக்கு சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து கடவுளின் வார்த்தைக்கு இணங்க எருசலேம் நோக்கி பயணம் செய்து அங்கு ஒரு சாட்சி வாழ்வு வாழ்ந்தார். அதே போல நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கேற்ப நாமும் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு வெறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக அதன் செயல்களில் காட்ட வேண்டும். எனவே ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் உள்ளில் ஏற்றுக்கொள்வோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.